வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் வந்திருக்கிற அந்த 5 முக்கியமான தகவல்கள் என்னென்ன, ஸோ யாருக்கெல்லாம் இது பொருந்தும், யாரெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்டை செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல், இந்த ஆதார் அட்டை தொடர்பான புதிய அறிவிப்புகள் மற்றும் பழைய மற்றும் புதிய அட்டைகளுக்கான 5 முக்கிய விதிமுறை மாற்றங்களை விளக்குகிறது. முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ், மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வங்கி புத்தகங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்கள் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தும் நடப்பில் உள்ள காலாவதியான ஆவணங்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் ஒரு முதன்மையான ஆவணமாக மாற்றப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதாரை புதுப்பிப்பது அவசியம். திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக அடையாள அட்டை இந்த புதிய நடைமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் ஆதார் அட்டை செல்லாததாக மாறாமல் இருக்க புதிய தரவு சரிபார்ப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி புதுப்பிப்புகளை அறிவுறுத்தப்படுத்துகிறார்கள். இம்மாற்றங்கள் அனைத்தும் ஆதார் பதிவு முறையை மிகவும் நவீனமாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதாரை ஏன் இப்படி மேம்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஒரு சில 5 விதிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நவீனமயமாக்குதல், எளிமையாக்குதல், பாதுகாப்பு. இந்திய தனித்துவ ஆணையம் ஆதார் மற்றும் புதுப்பித்தலில் பெரிய மாற்றங்களை செய்துள்ளது. இதன் நோக்கம், நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விதிமுறைகள். புதிய ஆவணங்கள், ஓகேங்களா, கடுமையான சரிபார்ப்பு, குழந்தைகளுக்கான விதிகள், வெளிநாட்டர்கள் மற்றும் OCI. 10 ஆண்டுகள் ஆதார் ஆயிடுச்சுன்னா காலாவதி ஆகிரும். இந்த மாற்றங்கள் புதிய விண்ணப்பங்களுக்கும் பழைய அட்டை புதுப்பிப்பதற்கும் பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. புதிய விதிமுறைகளுக்கு ஏன் கட்டுப்பாடு? அரசின் நலத்திட்டங்கள், ரேஷன் பொருட்கள், வங்கி சேவைகள், பள்ளிக்கு இது எல்லாமே நின்றுரும். அதனால் இது எல்லாமே நீங்கள் செஞ்சாகணும். ஸோ ஆதாரை புதுப்பிக்க பல டிஜிட்டல் மற்றும் பொது ஆவணங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை, மின்னணு ரேஷன் அட்டை, திருமணம் மற்றும் விவாகரத்து சான்று, வங்கி கணக்கு புத்தகம், காப்பீட்டு பத்திரம், மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டண ரசீது, பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தம், NGA வேலை அட்டை, ஓய்வூதிய ஆணை, கல்வி சான்றிதழ், காப்பக சான்றிதழ், கைதி அடையாள அட்டை. இது இருந்தால் கூட உங்களால் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவண சரிபார்ப்பில் இந்த மாதிரி புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காலாவதி ஆகாதவை ஆவணங்கள் காலாவதியாக இருக்க வேலிடாக இருக்க வேண்டும். சரியான பெயர் ஆவணம் விண்ணப்பதாரின் பெயரிலே இருக்க வேண்டும். தெளிவான புகைப்படம் அடையாள சான்றிதழ் ஆவணங்களில் பெயரும் புகைப்படமும் தெளிவாக இருக்க வேண்டும். UDI அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. குழந்தைகளுக்கான ஆதார் பதிவில் புதிய திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப தலைவர் அடிப்படையில், ஓகேங்களா. உறவு முறை சான்றிதழ், விண்ணப்பதாரருடைய பெயர், குடும்ப தலைவருடைய பெயர், இதை பேஸ் பண்ணி சில முக்கியமானது. குழந்தைகளுக்கான புதிய வயது வாரியான விதிகள். 5 வயதுக்கு உட்பட்டோர் கட்டாயம் ஆவணம் பிறப்பு சான்றிதழ் இனி முக்கியமான ஆவணமாக கருதப்படும். பெற்றோர் அல்லது பாதுகாவலின் ஆவணங்களை வழங்குவதே கட்டாயம். 5லேருந்து 18 வயது வரை பரிந்துரைக்கப்படும் முறை அப்படின்னு குடும்ப தலைவர் HOF அடிப்படையிலான பதிவு ஊக்குவிக்கப்படுகிறது. தேவைப்பட்டால் ஆவண அடிப்படையிலான விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் 10 ஆண்டுகளுக்கு மேலானதா அப்படின்றதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதனால் அது காலாவதி ஆகிடுக்கும். 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சுன்னா காலாவதி. நீங்கள் ஆதார் அட்டை வாங்கி 10 ஆண்டு ஆகிவிட்டதா? ஆம்னா இந்த 10 ஆண்டுகளில் உங்கள் ஆவணங்கள் PO எப்போதாவது புதுப்பித்திருக்கிறீங்களா? இல்லைன்னா புதிய விதிமுறைகளை உங்கள் ஆதார் அட்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். இல்லைனில் செல்லாததாக ஆகிவிடும். ஸோ 2A புதுப்பித்துள்ளோன்னா உங்கள் ஆதார் எண் பாதுகாப்பானது, உங்கள் ஆதார் பாதுகாப்பானது. இல்லைன்னா தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. புதிய தனித்தனி அட்டைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்குண்டு தனியாக அட்டைகளை இப்போ கொடுக்க போகிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா புதுப்பித்தல் அவசியம். ஸோ ஆதாருடைய சிறப்பு சரிபார்ப்பு பட்டியல் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், எந்த வயதினரும் எந்த விதிமுறைகள் பொருந்தும் அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உடனடியாக உங்கள் ஆதாரை பாதுகாத்து வைக்க நீங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னா, ஏன் ஆதார் அட்டை எடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்க வேண்டியுள்ளது, என் பெயர் முகவரி ஆவணங்கள் மாற்றப்பட வேண்டியுள்ளது, நான் HOF முறையில் குடும்ப உறுப்பினரை சேர்க்க உள்ளேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அரசின் சேவைகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.